ரொம்ப மனவேதனையாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ இங்கே உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப மனசில் வந்து சந்தோஷம் கலந்த ஒரு சோகம் இருக்குது. ஏன் அந்த சோகம்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் இந்த 12 மணியோட இந்த தேட்டருக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. இனிமேல் பஸ்ட்டு சிக்னலோ இல்லை அடுத்த பாட்டுக்கோ படத்துக்கோ எதுக்குமே எங்களுக்கு இனிமேல் வேலை கிடையாது. நாங்கள் மக்கள் பணியை செய்ய அடுத்த ஒரு எங்கள் தலைவர் எங்களை கையை கட்டி போட்டாப்புல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சில காலங்களாகவே பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து சரியான ஒரு கலெக்ஷனே இல்லை. அதாவது நம்பர் 1ன்றாங்க, இவ்வளோ ஃபேன் பேஸ் வச்சுருக்கேன்றாங்க. ஆனால் மனுஷன் 6 மாதத்துக்கு முன்னாடி பெண்டிங் படம் ஃபுல்லாக அச்சிட்டு லீக் ஆகிடுச்சு, யாருமே பார்க்கல. அது அடுத்த விஷயம். இந்த மனுஷனுக்காக காலையில் விடிய காலையில் இருந்து காத்திருக்கோம். பாக்ஸ் ஆஃபீஸ் ஒரு போனால் பாவம், தேட்ரு ஓனர் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல, கேண்டீன் வச்சுருக்கவங்க என்ன செய்ய தெரியல, ப்ரொடியூசர் என்ன பண்ணுறான்னு தெரியல. நான் வரப்போகிற தம்பிகளுக்கும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த பெருசுகளுக்கும் சரி, ஒரே ஒரு சவால் விடுறேன். அதாவது சவால் விடுறோம், தளபதி பாக்ஸ் ஆஃபீஸு, தளபதி வசூலை முறியடிக்க முடியும்னா முறியடிக்க முடிஞ்சால் வாங்க. நாங்கள் யார் படத்தையும் பார்க்க மாட்டோம், குறை சொல்லுவோம். எங்கள் படத்தை எல்லா படத்தையும் குறை சொல்லுவாங்க. கத்தியை சொல்லுவாங்க, துப்பாக்கியை சொல்லுவாங்க, எல்லா படத்தையும் சொல்லுவாங்க. நாங்கள் எந்த படத்தையும் குறை சொல்ல மாட்டோம். எல்லா படத்தையும் நாங்கள் வரப்போகிற படத்தை ஆதரிப்போம். எங்கள் படத்தை வந்து எல்லாருமே குறை சொல்லுவேன். இனிமேல் அவங்களுக்கெல்லாம் சொல்லுவேன், இனிமேல் விஜய் சார் படம் வராதுப்பா, யார் படத்தை குறை சொல்ல போகிறீங்க? கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஆனால் தலைவர் திரையில் வந்து தலைவரை ரொம்ப நாங்கள் மிஸ் பண்ணுறோம். மக்கள் சேவைக்காண்டி வந்துட்டார், தொடர்ச்சி அவரோட சேவை நல்லபடியாக முடியும். தளபதின்றது உங்களுக்கு ஆரம்பத்தில் தளபதியிலே அவரை பார்க்க முடியாது தியேட்டரில். ஆமாம், அதான் ரொம்ப நாங்கள் மிஸ் பண்ணுறோம் அவரை. ஒரு நடிகராக அவரை மிஸ் பண்ணுறோம். முதல்வராக மக்கள் தீர்ப்பு கொடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அவரோட ஆட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு, பயங்கரமாக போயிட்டுருக்கு. பொதுமக்களே கருத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்துட்டு நடிகராக அவரை மிஸ் பண்ணுறோம், ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இந்த படத்துக்காண்டி ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இப்போ தான் வந்திருக்கு. இனி வந்து நம்ம எதிர்பார்க்க போகிறதில்ல, யாரையும் இனி வருமா வராதா எதுவுமே தெரியாது. நம்ம படம் இது கடைசி படம், நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு போய் என்ஜாய் பண்ணிட்டு போவோம். இனி நம்ம வந்து அடுத்த படத்துக்கு எதிர்பார்க்க போகிறதில்ல, ஒரு டீசரோ டைட்டிலோ எதுவுமே இல்லை. தீபாவளி பொங்கல் எது தேட்டருக்கு போமான்னு கூட எங்களுக்கு தெரில. இனி தளபதி படத்தை இன்றைக்கி ஒரு நாள் நல்லா என்ஜாய் பண்ணோமா, நல்லா இது பண்ணிட்டு போகிறோம், அப்படி சந்தோஷமாக இருந்துட்டு போவோம் அப்படின்ட்டு. ஏன்னா கடைசி படம்ன்றது கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் ஒரு சந்தோஷமாக இருந்துட்டு போவோம், அவ்வளோதான். இது தளபதி கடைசி படம் இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் தளபதி படமில் ஃப்ரேமில் காட்டும் போது கூட கொண்டாடுவோம் அவரை. அவர் என்றைக்குமே வந்து நெஞ்சில் தான் மட்டும்தான் இருப்பார் தளபதி, ஓகேங்களா? அவர் என்றைக்குமே வந்து ஃப்ரேமு அப்படிலாம் கிடையாது. என்றைக்குமே எங்கள் நெஞ்சில் எங்கள் உசூரில் என்றைக்குமே வாழ்ந்துகிட்டே இருப்பார். அவர் மட்டும்தான் என் தளபதி.